இன்றைய கேள்வி இது பொதுமக்கள் கமெண்ட்ல கேட்ட ஒரு கொஸ்டின் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரொம்பவே கஷ்டமான நிலைமையில இருக்காங்களாம். மேலும் மேலும் கஷ்டம் அதிகரித்து சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத நிலையில நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் எதனால பாய் நடக்குது? இதுவும் கூட ஒரு கர்மா ஒன்று கிடையாது, கர்மான்றது ஒன்று இல்லை, இது நம்ம வார்த்தையாக சொல்கிறது தான் அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம பண்ணுற என்ன சொல்கிறது, நம்மளுக்குள்ளே ஒரு சைத்தானும் இருப்பான், ஒரு கடவுளும் இருப்பான், புரியுதுங்களா? அந்த சைத்தான் பண்ணுற வேலை எல்லாமே கருமாவில் போய் சேரும். ஒருத்தனை கெடுக்கிறதுலேருந்து, பின்னாடி பேசுறதுலேருந்து, புறம் பேசுறதுலேருந்து எல்லாமே கருமாவில் சேரும், புரியுதுங்களா? ஒருத்தனை ஏமாத்துலேருந்து, ஏமாற்றி சாப்பிட்றதுலேருந்து, வாங்கின காசு திருப்பி கொடுக்காம நம்ம உயிர் பிரிஞ்சாலும் மரணமே ஆனாலும் அது கருமாவில் தப்பை நான் உணர்ந்து இப்போவே அந்த பாவத்துக்கு பிராய்ச்சித்தை தேடி அதுக்கு தேவையான விஷயத்த நான் பண்ணி அதை முடிச்சிட்டேன்னா, நான் பண்ண 100%ல் ஒரு 50% கம்மியாக தலைமுறைக்கு போகாது, என்னோடவே முடிஞ்சிடும். ஆனால் பார்த்துக்கலாம், நம்ம 4 செவத்துக்குள்ளே தானே இருக்குன்னு சொல்லி நம்ம பண்ண அப்படியே நம்ம மறைஞ்சதுக்கப்புறம் நம்ம பையனுக்கு அவன் பையனுக்கு 7 தலைமுறை கோயிலுக்கு போனோம், இந்த கோயிலுக்கு போனோம், அங்கே போனோம், இங்கே போனோம், வேளாங்கண்ணி போனோம், அம்மன் கோயிலுக்கு போனோம், திருப்பதி போனோம், சாய்பாபா கோயில், எல்லா கோயிலுக்கும் போ. ஆனால் எங்கே போனாலுமே சில பேர் என்ன ஏன் கேட்குறீங்க, நீங்களே லைஃப்பில் எடுத்துங்களேன். சில பேர் பாங்க, ஐயா 5 வருஷமாக நான் எல்லா காமே கும்பிட்றேன், ஆனால் எனக்கு நல்லதே நடக்க மாட்டேதுன்னு. இது எல்லார் வாயிலும் இருக்கிற விஷயம். கூட இல்லாமல் சூசைட் பண்ணிக்கிறான். ஏன் பண்ணிக்கிறேன்னு கேட்குறேன். இந்த உலகத்தை வாழ்கிறது கஷ்டமா இருக்குமா? எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குமா? எங்கன்னா ஒரு இடத்துல இருக்குமா? அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சி அதை கரெக்டான பாதையில் போனீங்கன்னா சின்ன ஆள் கூட பெரிய ஆள். வணக்கம் பாய். வணக்கம்மா. இன்றைய கேள்வி இது பொதுமக்கள் கமெண்ட்ல கேட்ட ஒரு கொஸ்டின் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரொம்பவே கஷ்டமான நிலைமையில இருக்காங்களாம். மேலும் மேலும் கஷ்டம் அதிகரித்து சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத நிலையில நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் எதனால பாய் நடக்குது? இதுவும் கூட ஒரு கர்மா தானா? கர்மான்றது ரொம்ப பெரிய வார்த்தை. உலகத்துக்கே ஆட்டி படைக்கிறது கர்மா தான். சொல்லுவாங்க இல்லையா, உன் கர்மா தான் என்ன பிடிச்சி ஆட்டி படைக்குதுன்னு. அந்த மாதிரி சாப்பாடுக்கு கூட வழி இல்லாமல் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா, அது ஆனா பெண்ணு தெரியல. நான் கூட அந்த கமெண்ட்ஸ் பார்த்தேன், பட் ஆனால் சரியாக படிக்கலை. அவங்க ஒரு சாப்பாடுக்கு கூட ஒரு வழி இல்லாமல் இப்போ இருக்கிற சொசைட்டியில், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருக்காங்கன்னா, அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க லைஃப்பில். அப்போ லைஃப்பில் பாதிக்கப்பட்டோன்னா அவங்க எந்த அளவுக்கு ஆடி இருப்பாங்க, முதல்ல அதை சொல்லணும். ஏன் அப்படின்னா, அவங்க சொல்லுவாங்க, ஐயா நான் ஒன்றும் ஆடலை, ஐயா நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு. நீ பண்ணனா கூட உன்னை முன்னோர்கள் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். நீங்கள் கமெண்டில் கேட்டது சொல்கிறீங்க. என்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்தார், ஐயா நான் மாதம் 20,000 சம்பாதிக்கிறேன், எனக்கு எந்த பழக்கமும் கிடையாது, நான் யாரையும் எதுவுமே நம்மளோட கர்மா வீடியோ பார்த்தா ஒரு சேனலில் உங்கள் வீடியோ பார்த்தேன், நான் உங்ககிட்ட ஒரு டவுட்டாக இல்லை, நான் ஒரு கேள்வியாக கேட்கணுன்னாரு. என்ன கேட்கணும் அப்படின்னா, நான் 20,000 சம்பாதிக்கிறேன், தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், நான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, எனக்கு பொண்ணே அமையலை, எனக்கு வயசு 40 ஆகுது, ஆனால் நான் எனக்கு அறிஞ்சு 40 வருஷத்தில் நான் ஒரு தப்பும், எனக்கு 25 நான் ஒருத்தரை கூட சீன்னு சொன்னதில்லை, ஒருத்தரை கூட ஒரு அடி அடித்ததில்லை, ஒருத்தரை கூட மன வலிக்க நான் பேசினதில்லை, இப்படி மன வலிகள் நான் பேசினதில்லை, யார் சொத்தையும் நான் அனுபவிச்சதில்லை, நானாக சம்பாரித்து நானாக சாப்பிட்டு நானாக முன்னேறி தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு ஒன்றும் பொண்ணு அமையலை. இதுக்கு என்ன காரணம்னாரு. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஜிக் இருந்தது. ஆனால் உண்மை இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் சொல்ல வரேன். அவர் என்ன சொன்னார்னா, நான் எல்லாமே செஞ்சிட்டேன், என்னோடய கடமைகள் நான் எல்லாமே செஞ்சேன், ஆனால் எனக்கு மட்டும் எனக்கு 40 வயசு ஆகுது, எனக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு. எல்லாமே நீ கரெக்டாக செஞ்சிருந்தேன்னா இந்த விஷயம் உனக்கு தன்னால் நடந்திருக்கும். ஸோ எங்கேயோ உனக்கு ஒரு மைனஸ் இருக்குது, அந்த மைனஸ் தான் நம்ம ஃபாலில் போட்டால் வந்துடும். கணக்கு போட்டு அவரோட பேர், அம்மா பேர், டேட் ஆஃப் பர்த்து, பிறந்த டைமு, அப்பா அம்மா போய்ட்டு அவங்க முன்னோர்கள் அப்பா அம்மாவோட அப்பா அம்மா பேரை போட்டு எடுத்தோம் அப்படின்னா, இவர் 5வது தலைமுறை. நல்லா கேட்டுங்க, நம்மக்கிட்ட வந்திருக்கிற 5வது தலைமுறை, அவங்க அப்பா 4வது தலைமுறை, அவங்க அப்பா 3வது தலைமுறை, 2வது தலைமுறை இருந்தவர் ஒரு பெண் சாபத்தை வாங்கி வச்சுருக்காரு. 2வது தலைமுறை, நல்லா கேட்டுங்க வார்த்தையை, 2வது தலைமுறையில் இருந்தவர் பெண் சாபத்தை வாங்கி வச்சுருக்காரு, ஒரு கருவை கலைச்சிருக்காரு. அந்த உறவு வந்தீங்கன்னா நல்ல விஷயத்தை டீப்பாக கேளுங்க. அந்த கருவை உருவாகி ஒரு முழுசாக கை கால் எல்லாமே அந்த குழந்தைக்கு சேர வேண்டிய நேரத்தில் அந்த கருவை கலைச்சிருக்காப்புல.
ஏன்னா அப்போ தான் கருவை கலைக்கிறதும் அபார்ஷன் பண்ணுறதும் அசாதாரண விஷயம் தானே. ஆமாம். கள்ளிப்பால் கொடுத்த உலகம் தானே அது. ஒன்று. பெண் குழந்தை பிறந்தா கள்ளிப்பால் கொடுக்கணும்னு நினச்சவங்க தானே சில நேரத்துலலாம். ஸோ நம்ம என்ன சொல்கிறது, அந்த ஒரு மறைமுகமாக செய்யணும்னு அது அவர் ஒய்ஃபுக்கு பண்ணாரா இல்லை வச்சுருந்த பொண்ணுக்கு பண்ணாரா அது அல்லா அறிவான், எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு பெண் சாபை தான். அந்த பெண் சாபை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கருவை கலைச்சி தான் என்னோடய கணிப்பில் வந்தது. அது அவருக்கு துல்லியமாக நான் சொன்னேன். உங்கள் அப்பாவோட பேர் என்ன அப்படின்னா இதில் ஒரு பேர் சொன்னார். உங்கள் தாத்தா பேர் என்ன சொல்லிட்டாரு. அவர் தாத்தா பேர் என்ன தெரியுமாண்ணே தெரியாதுன்னாரு. அவருக்கு அப்பா பேர் தெரியாதுன்னாரு. ஹிஸ்ட்ரி என்ன இருக்க தெரியாதுன்னாரு. இவர் பண்ண வேலை தான் இப்போ நீ உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு. அவர் வாங்கின ஒரு பெண் சாபத்துக்கு தான் இவருக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணு அமையல. அவங்க தங்கச்சிக்கு கல்யாணம் 7 வருஷம் ஆச்சு, குழந்தை நிற்கல. நம்மளோட முன்னோர் மூதாதையர் பண்ணுற பாவ சாபங்கள் கூட அம்மா 100க்கு 100%ம்மா நான் அடித்து சொல்ல முடியும். இல்லைன்னு ஒருத்தரை நிரூபிக்க சொல்லுங்கள். கர்மா ஒன்று கிடையாது, கர்மான்றது ஒன்று இல்லை, இதை நம்ம வார்த்தையாக சொல்கிறது தான் அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம பண்ணுற என்ன சொல்கிறது, நம்மளுக்குள்ளே ஒரு சைத்தானும் இருப்பான், ஒரு கடவுளும் இருப்பான், புரியுதுங்களா? அந்த சைத்தான் பண்ணுற வேலை எல்லாமே கர்மாவில் போய் சேரும். ஒருத்தனை கெடுக்கிறதுலேருந்து, பின்னாடி பேசுறதுலேருந்து, புறம் பேசுறதுலேருந்து எல்லாமே கர்மாவில் சேரும், புரியுதுங்களா? ஒருத்தனை ஏமாத்துலேருந்து, ஏமாற்றி சாப்பிட்றதுலேருந்து, வாங்கின காசு திருப்பி கொடுக்காம நம்ம உயிர் பிரிஞ்சாலும் மரணமே ஆனாலும் அது கர்மா தான். அந்த காசை உன்னோட உயிர் பிரிக்கு முன்னாடி உன் கடத்தை நீ உன் சுமையை நீ கொடுத்துடணும். இஸ்லாத்தில் இருக்குது. நீ இறந்து இருந்தாங்கன்னா ஜனாசான்னு சொல்லுவோம். உங்கள் பொண்ணுன்னு சொல்கிறீங்களா, ஜனாசாவை வச்சுட்டு நம்ம கேட்கணும், எங்கள் அப்பா எதனா தவறு பண்ணியிருந்தாருன்னா என்னை மன்னிச்சிக்கோங்க, எங்கள் அப்பா என்ன தப்பாக சொல்லியிருந்தாலும் மன்னிச்சிருங்க, எங்கள் அப்பா எதனா கடன் வச்சுட்டு போயிருந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பேற்று நான் கொடுக்குறேன் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க சபையில். சொல்லுவாங்க இந்த மாதிரி உங்கள் அப்பா வேலை கொடுத்துருந்தாரு இல்லை வாங்கியிருந்தாரு. யாரும் சொல்ல மாட்டாங்க. சில பேர் வந்து அதிலே அல்பாசனம் சொல்லுவானுங்க, உங்கள் அப்பாவுக்கு நான் 1 லட்ச ரூபா கொடுத்தேன், 50,000 கொடுத்தேன்னு. அதே நம்ம ஆளுங்க திருப்பி கொடுக்கணும். அந்த சுமையை தீர்த்து பாருங்கள், கர்மாவே அழிஞ்சிரும். ஆனால் அவங்க வச்சுட்டு போகிற கடத்தை, அவங்க வச்சுட்டு போகிற பாவத்தை எங்கே போவோம்? ஒரு சுற்றி 4 பக்கம் செவரு போட்டுட்டு ஒரு குடம் தண்ணி ஊற்றினா தண்ணி எங்கே வெளியில் போவோம்? உள்ளே தான் சுற்றிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பூச்சி எடுத்து உள்ளோட உள்ளே பறந்துட்டு இருக்கோம், வழி இல்லை. அந்த மாதிரி தான் தாத்தா பண்ணியிருந்தாலும் சரி, தாத்தாவோட அப்பா பண்ணியிருந்தாலும் சரி, அந்த பாவம் அது அப்போவே உணர்ந்து, இப்போ நான் ஒரு தப்பு செஞ்சிட்டேன், அந்த தப்பை நான் உணர்ந்து இப்போவே அந்த பாவத்துக்கு பிராய்ச்சித்தை தேடி அதுக்கு தேவையான விஷயத்த நான் பண்ணி அதை முடிச்சிட்டேன்னா நான் பண்ண 100%ல் ஒரு 50% கம்மியாக தலைமுறைக்கு போகாது, என்னோடவே முடிஞ்சிடும். ஆனால் பார்த்துக்கலாம், நம்ம 4 செவத்துக்குள்ளே தானே இருக்குன்னு சொல்லி நம்ம பண்ண அப்படியே நம்ம மறைஞ்சதுக்கப்புறம் நம்ம பையனுக்கு அவன் பையனுக்கு 7 தலைமுறைக்கு வருமா ஒரு பாவம் பண்ணால்? 100% 7 தலைமுறைக்கு வருமா? பதில் சொல்லியே ஆகணும், மாற்று கருத்தே கிடையாது. அவங்க நல்லதே நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க நல்லபடியாக நடந்துக்கிட்டு நல்லதே இவங்க நல்லதே செஞ்சுருப்பாங்கம்மா. இவங்களுக்கு முன்னாடி செஞ்சவங்களுக்கு பாவம் யார் சுமக்கிறது? அவங்க வச்சுட்டு உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போது என்கிட்ட கிளைண்ட் வந்தார். அவங்க அப்பா வந்து நல்லா கேட்டுங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஒரு இல்லீகல்லே வச்சுங்களேன், ஒரு இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறாரு, சட்டவிரோத தொழில் பண்ணுறாரு. அதனால் அதில் ஒரு வருமானம் வருது. அந்த காசில் வந்து நீ படிக்கிற ஆளாவரை சம்பாதிக்கிற சாப்பிட்ற, அது வந்து ஒரு 10 பேர் அடித்து வர காசுன்னு வச்சுங்க, நல்ல வார்த்தையை புரிஞ்சுங்க, ஒரு 10 பேரை கஷ்டப்படுத்தி வர காசுன்னு வச்சுங்க. அதில் நீ சாப்பிட்டு வளர்றேன்னா அப்போ அந்த பாவம் எங்கே போச்சு? இப்போ நானே என்கிட்ட மற்றவங்க கூட வேணாப்பா என்னையே எடுத்துங்களேன், நான் ஒரு இல்லாத ஒருத்தவங்க வராங்க, எனக்கு என்ன போய் பிடிச்சிருக்கான்னு கேட்குறாங்க, உனக்கு ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லி அமுச்சிட்டேன்னா எனக்கு பாவம் வராது. இல்லைம்மா உனக்கு இது இருக்குது, இல்லைம்மா உனக்கு அது இருக்குது, உனக்கு இப்படி செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி போய் சொல்லி நான் உங்கள்கிட்ட நான் 500 ரூபா வாங்கினேன்னா அந்த 500 ரூபா வாங்கி நான் சாப்பிட்டேன்னா அது என் பிள்ளைங்களுக்கு தான் சேரும். அதுக்கு தான் சொல்கிறது, லட்சமாக அக்கௌண்ட்டில் காசு சேர்த்து வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, கர்மா சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறது. கர்மாவில் சாப்பாடுகளில் போடுற துணி கூட இருக்காது, பித்து பிடிச்சி சுற்றுறதும் கர்மா தான், சாப்பாடு கூட வழி இல்லாமல் சுற்றுறதும் கர்மா தான், ஒரு பெண்கள் தப்பான ஒரு வேலைக்கு போகிறதும் கர்மா தான், ஒருத்தன் திருடுறதும் கர்மா தான், புரியுதுங்களா? ஒருத்தன் அடிபட்டு சாகுறதும் கர்மா தான், ஆக்சிடென்ட் செய்கிறதும் கர்மா தான், புரியுதுங்களா? நம்ம செய்கிறதே நம்மளுக்கு திரும்பி காமிச்சே தீரும். ஆனால் இதை நம்ம கண்டுபிடிச்சி மாற்றிக்க முடியுமா? ஏன் மாற்ற முடியாது? 100% மாற்ற முடியுமா? ஒரு வியாதி இருக்குன்னா டெஸ்ட் எடுக்கிறீங்கல்ல, யூரின் டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு எடுத்து வியாதி எங்கே வந்துச்சு, எத்தனை நாள் வந்துச்சுன்னு பார்த்து கிளியர் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி இதுக்கும் இருக்குது. எங்கே தப்பு நடக்குது? நான் வாழ்க்கையில் சூப்பராக இருந்தேன்ப்பா, சடனாக டவுன் ஆகிட்டேன். ஏன் டவுன் ஆகுனேன்? நான் எதுவுமே பண்ணலையே, அது தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆளுங்கிட்ட அது கிடையாது. நம்ம ஆளுங்க சாமியே இல்லைன்றாங்களே. சில பேர் சாமி இருக்குன்றவங்க 75% இருக்காங்கன்னா சாமியே இல்லைன்றவங்க 25% இருக்காங்கல்ல. வானத்துலேருந்து தொப்புன்னு கீழே குச்ச மாதிரி குதிக்கலையே யாருமே, எல்லாமே அம்மா வயிற்றுலேருந்து வந்தாங்க, கருவிலேருந்து வந்தாங்க. கரு எங்கேருந்து உருவாச்சு?
சயின்ஸுன்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸு ஒரு வகையில் இருந்தால் சயின்ஸுக்கு முன்னாடி தெய்வம் தானமாக வந்தது. தெய்வம் படித்த மனுஷன் தானமா சயின்ஸே கண்டுபிடிச்சான். சயின்ஸை நான் குறை சொல்ல வரல, ஆனால் தெய்வம் தான் இருக்கான், இல்லைன்னு மாற்றுக்கிறதே கிடையாது. கருமாக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நான் அதே அந்த யார் அந்த பெண்மணி உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு தான் சொல்கிறேன். முதல்ல ஒரு விஷயம், வாழ்க்கையில் எல்லாருமே முன்னேறாங்க, நம்மளால் முன்னேற முடியல, ஏன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. எல்லார் பொண்ணும் கல்யாணம் ஆகுது, என் பொண்ணும் கல்யாணம் ஆகலை, ஏன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. எல்லார் பிஸ்னஸ் பண்ணாலும் சூப்பராக போகுது, நான் எது பண்ணாலும் தோல்வி ஆகுது, ஏன் அது தெரிஞ்சுக்கிங்க. புரியுதுங்களா? எல்லார் வீட்லேயும் ஒரு வீடு, எல்லோரும் சில பேர் சொந்த வீடு கட்டுறாங்க, என்னால் ஒரு இடம் இருக்குது ஆனால் வீடு கட்ட முடியல, அது ஏன்? ஏன்னா உனக்கு சொந்த வீட்டில் படுக்கிற கொடுப்பனை இல்லை. ஸோ அதெல்லாம் உன்னோட விஷயம் உனக்கு ஒன்று நாடி வர விஷயம் உனக்கு நடக்காமல் இருக்குன்னா நீ தெரிஞ்சுக்கணும். அதை சும்மா என்ன சொல்கிறது, ஏதோ போனோம் வந்தோம் பிறந்தோம் வாழ்ந்தோன்ற மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு ஒரு தப்பு நடக்குதுன்னா அது ஏன் எங்கன்னு பார்த்து தெரிஞ்சு அதை கரெக்டான ஒரு சொல்யூஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 100% இருக்கிறது ஒரு 50% நம்ம பாரம் குறையும், நம்மளோட சுமை குறையும். சுமை குறைய நம்மளுக்கு ஒரு வழி பிறக்கும். புரியுதுங்களா? வழி போகிறதுனால நம்ம நாடி போகிற விஷயம் நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகும். சுற்றி அடைச்சிட்டு நடக்க பாதை இருக்காது. நடக்க பாதை வேணும்னா அதை நம்ம தான் உருவாக்கணும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு எல்லாருக்கும் லைஃப்பில் எல்லாம் நடக்குது, நம்மளுக்கு மட்டும் ஏன் பாசிட்டிவ் எல்லாமே நெகட்டிவாக நடக்குதுன்னு முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை கிளியர் பண்ணாலே உங்களுக்கானது உங்களுக்கு வந்து சேரும். மாற்று கருத்தே கிடையாது. நீ அந்த கோயிலுக்கு போகணும், இந்த கோயிலுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், வேளாங்கண்ணி போகணும், அம்மன் கோயிலுக்கு போகணும், திருப்பதி போகணும், சாய்பாபா கோயில், எல்லா கோயிலுக்கும் போ. ஆனால் எங்கே போனாலுமே சில பேர் என்ன ஏன் கேட்குறீங்க, நீங்களே லைஃப்பில் எடுத்துங்களேன். சில பேர் பாங்க, ஐயா 5 வருஷமாக நான் எல்லா காமே கும்பிட்றேன், ஆனால் எனக்கு நல்லதே நடக்க மாட்டேதுன்னு. இது எல்லார் வாயிலும் இருக்கிற விஷயத்தை. ஐயா நான் அவ்வளோ விளக்கு போட்டேன், 41 நாள் மொட்டை போட்டேன், இங்கேருந்து பாத யாத்திரை பண்ணேன், எல்லாமே செஞ்சேன், ஆனால் எனக்கு அவர் கொடுக்கல. எப்படியா கொடுப்பாரு? உனக்கு நிப்பாட்டி வச்சுருக்கிறது அவர் தானேயா, நிப்பாட்டி வச்சுருக்கிறது அவர் தானே, அப்புறம் எப்படி கொடுப்பாரு? எங்கே தப்பு நடக்குது நம்ம லைஃப்பில், எங்கே என்ன நடக்குது அதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு தேவைன்னு நம்ம கை முன்னாடியே இருக்கோமா, நம்ம அதை சுற்றி வருவோம். நம்ம ஜனங்கக்கிட்ட வீட்டு முனையிலே ஒரு கோவில் இருக்கும், அதை விட்டுட்டு திருப்பதி போவாங்க சாமி கும்பிட. ஆனால் வாசலில் இருக்கிற கோவிலுக்கு ஒரு கற்பூரம் கூட ஏற்ற மாட்டாங்க. கேட்டால் அவர் பவர் இல்லை, ஏன்னா அவர் சின்னதாக இருக்கார்ல, அவருக்கு பவர் கிடையாது. பெருசாக இருந்தால் பவர். எல்லாமே நம்மளோட மக்களோட மெயின் செட்டு. பெரிய கோவிலுக்கு போனால் தான் பவர் இருக்குது, பெரிய சாமியார்கிட்ட போனால் தான் நமக்கு முடிச்சு கொடுப்பாங்க. புரியுதுங்களா? நமக்கு மொட்டை போட்டால் தான் அவர் பண்ணி கொடுப்பாரு. நம்ம என்ன சொல்கிறது, சாப்பிடாம இருப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, விரதம் இருந்தால் தான் முடிச்சு கொடுப்பாரு. நீ உண்மையாக இருந்தாலே எல்லாமே நடக்கும்யா. இங்கே இருக்கு எல்லாமே. இதை விட்டு நீ சுற்றி அலைகிறதெல்லாம் முட்டாள்தனம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு லைஃப்பில் என்ன நடந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை கிளியர் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம பாதை, இதுதான் நம்ம பாதை, வாழ்க்கையில் நம்ம இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும்னு நினச்சி நம்ம பாதையாக இருந்தாலே எல்லாமே நம்மளை தேடி வரும். கண்டிப்பாக. எது தேடி நம்ம போவானா, நம்மளை தேடி எல்லாம் வந்துடும். எல்லாமே என்ன மாந்திரவாதி தேடவானா, சாமிக்கு வேணா, நீ கோயிலுக்கு போ. தெய்வம் இல்லாமல் யாரும் இல்லை. தெய்வத்திட்ட போ, முறையீடு, உனக்கு தேவையானது கிடைக்கும். அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்துக்கெலாம் போய் டென்ஷன் ஆகிக்கிட்டோ, சம்மந்தமே இல்லாமல் சூசைட், சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கூட இல்லாமல் சூசைட் பண்ணிக்கிறான். ஏன் பண்ணிக்கிறேன்னு கேட்குறேன். இந்த உலகத்தை வாழ்கிறது கஷ்டமா இருக்குமா? எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குமா? எங்கன்னா ஒரு இடத்துல இருக்குமா? அதை நம்ம தேடணும். தேடி கண்டுபிடிச்சி அதை கரெக்டான பாதையில் போனீங்கன்னா சின்ன ஆள் கூட பெரிய ஆள் ஆகிடுவான். யாரும் பெரிய ஆளாக பிறக்கிறது இல்லைம்மா, நம்ம தான் பெரிய ஆள் ஆகணும். நம்ம கையில் தான் இருக்குது. இன்ஷா கரெக்டான ஒரு பாதை நம்ம ஆளுங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னா கண்டிப்பாக முன்னேறுவாங்க. கர்மான்றது அவ்வளோ பெரிய விஷயம். கர்மாவில் பாதிக்கப்படாத ஒருத்தனைய முன்னாடி நிப்பாட்ட முடியாதுமா. இன்றைக்கி நான் சேலஞ்ச் ஒரு வீடியோ முன்னாடி, எனக்கு கர்மாவே இல்லைங்க அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். எங்கன்னா ஒரு மைனஸில் நிற்பான். படிப்பேரெலாம் அதுவும் கர்மா தான், வேலை கிடைக்கல அதுவும் கர்மா தான், குழந்தை இல்லையா அதுவும் கர்மா தான், பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணலையா அதுவும் கர்மா தான். ஏன்னா ஒன்றுத்துக்கு ஒன்று கனெக்ட் ஆகினே இருக்கும். ஏஜ் அட்டன் பண்ணால் கல்யாணம் ஆகிடும், கல்யாணம் ஆனால் குழந்தை பிறக்கணும், குழந்தை பிறந்தால் வம்சம் வளரும், வம்சம் வளரும் உனக்குன்னு ஒரு குடும்பம் வரும். ஏஜ் அட்டன் பண்ணலைன்னா குழந்தையும் பிறக்காது, கல்யாணம் ஆகாது, எல்லாமே என்ன சொல்கிறது, குடும்ப விருத்திக்கு வராது. ஸோ எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு என்ன எதுன்னு தெரிஞ்சு நம்ம கிளியர் பண்ணோன்னா அல்லாஹ்வுடைய கிருபையில பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக இந்த கேள்வியை கேட்ட அந்த நபரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்களுக்கான விஷயம் என்ன அப்படின்றத தெரிஞ்சு அதை சரி செஞ்சு இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடணும். கண்டிப்பாக நல்ல தகவல் கொடுத்தீங்க. நன்றிம்மா.